வணக்கம் மக்களே. நாம இப்ப இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பன்னாடா நாயை பத்தி தான் பார்க்க போறோம். சமீபத்துல திமுக காரவங்க ஒரு மொழிப்போர் தியாகிகள் கூட்டம், வீர வணக்கம் அந்த மாதிரி மொழிப்போர் தியாகிகள் கூட்டம்னு ஒண்ணு நடத்தினாங்க. மொழிப்போரை வச்சு எத்தனை நாள் தான் அரசியல் நடத்துவாங்க இந்த திமுகன்னு தெரியல. சரி, ஏதோ ஒண்ணு செஞ்சு தொலையட்டும். அந்த கூட்டத்துல இந்த ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நாய் இருக்குதுல்ல, ஒரு பன்னாட நாய். அந்த நாய் என்ன பேசி வச்சிருக்கு தெரியுமா? சமீபமா நடந்த ஒரு கூட்டத்துல நம்ம தாவேகா அபிமானி பொண்ணு நிர்வாகின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, விஜய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடா சிரிச்சாங்க. விஜய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த நாய் சொல்லுது, பிடிச்சா போ, இங்கதானே இருக்கு பனையூர் பங்களாக்கு போ, நிறைய ரூம் இருக்கு, போய் படுத்துக்கோ. இந்த நாயெல்லாம் என்ன செய்யணும், எந்த விளக்கமாத்த எடுத்து அடிக்கணும்? அப்போ ஒரு நிர்வாகியோ ஒரு தொண்டரோ ஒரு அபிமானியா இருந்தா நீ இந்த வார்த்தை கேட்ப. அப்ப திமுகல எத்தனை பெண் நிர்வாகிகள் இருக்காங்க, பெண் அபிமானிகள் இருக்காங்க. அப்ப இந்த வார்த்தை அவங்களுக்கு தானே சாரும். அவங்களும் உங்களை பிடிச்சுதானே இருக்காங்க உங்க கட்சியில. அப்ப அவங்கள்ட்ட போய் நீ இந்த வார்த்தையை கேட்டுருவியா? கேட்டேன்னா விட்டுருவீங்களா? இன்னும் திமுகல இருக்கிற பெண்கள் யாருமே இதுக்கு பேசலேன்னு மன வருத்தமா இருக்கு. அது இந்த தாவேகா நிர்வாகி திமுக நிர்வாகி அப்படின்றதுல பெண்ணை இந்த மாதிரி பேசியிருக்கான்னு சொல்லிட்டு செருப்படுத்து நீங்க அடிச்சிருக்கணும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே நாய் நடிகை நயன்தாரா இருக்காங்கல்ல, அவங்கள ஏதோ இந்த மாதிரி ஆபாசமா பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில இருந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல சேர்த்துக்கிட்டாங்க. இவங்கதான் துரைமுருகன் அமைச்சரா இருந்த ஒரு பெண்களை பத்தி ஆபாசமா பேசுனதுக்கே நீக்கிட்டு அப்புறம் சேர்த்துக்கிட்டாங்களே, அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு நடிகை நயன்தாரா அவங்களும் பெண் தான், அவங்கள பேசுனதுக்கு நீ விளக்குனேல கட்சியில இருந்து. அப்ப தமிழ்நாட்டு பெண்கள் என்ன தக்காளி தொக்கா உனக்கு? தமிழ்நாட்டு பெண்களை ஒரு மேடையில இவ்வளவு ஆபாசமா பேசியிருக்கான். அவனை நீங்க இன்னும் கட்சியில வச்சிருக்கீங்கன்னா உங்க கட்சியில பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, என்ன மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு?